இப்போ நான் உங்களுக்கு சில ஸ்லைட்ஸை காட்ட போகிறேன். அண்ட் ஐ வாண்ட் ஆல் டு ஒர்க் டெடிக்கேட்டட்லி ஆஸ் பர் த ஸ்லைட். இதை பாருங்கள், காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரி சக்ஸஸ் கிடைக்காத வரைக்கும் நாமெல்லாம் எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும்? சண்டே கூட நிம்மதியாக விடாமல் இருக்கிறாரு. எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க, என்ன மட்டும் இந்த ஆளு வறுத்தெடுக்கிறோம். அடடா, ஹேண்ட்ஸமோட வீடியோ லைவ்ல வருது. Handsome, please help me. Are you crying? Help! Please help! Oh no! இப்படியே போனா செத்துருவான். இவரை பத்தி வேற என்ன உனக்கு தெரியும்? மேம், எனக்கு பர்சனலாம் தெரியாது. ஃபாலோகிராம்ல ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். எவ்வளவு அவேர்னஸ் வீடியோஸ் இருக்கு. ஆள தெரியாம ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அடிச்சுக்கிறாங்கல்ல, ஏமா இப்படி பண்ணி தொலைறீங்க? புரியவே புரியாதா? எவ்வளவு சொன்னாலும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அறிவே வராது. அவரு ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். அதான் லூசு பைத்தியக்காரச்சி. சார், இந்த ஜிம்மோட 3 பிரான்ச்ல பார்த்தாச்சு சார், ஆனா எங்கேயுமே ஒண்ணும் இல்ல, யாரும் கிடைக்கல சார். எஸ்ஐ ஜிம்முக்கு 20 பிரான்ச் இருக்கியா? எல்லா பிரான்ச்சும் செக் பண்ணீங்கன்னு சொன்னா நீ பாக்கல. சார், என்ன பேசுறீங்க நீங்க? பாரியா போயா. சரி சார், ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ண? என்னை விடு, யாராவது என்னை காப்பாத்துங்க. என்னை விடு சார். இந்த பையன் ரொம்ப பாப்புலர். ஃபாலோகிராம்ல இவனுக்கு 23,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். எஸ்ஐ ஜிம்மோட இன்ஸ்ட்ரக்டர் தான் போட்டிருக்கு சார். என்னை விடு, என்னை விடு, விடு. கில்லர் இவனோட வீடியோஸை ஃபாலோகிராம்ல போட்டிருக்கான் சார். அப்பதான் இவனோட ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்கன்னு. ஆனா சார், இன்னைக்கு சண்டே. எஸ்ஐ ஜிம்மோட எல்லா பிரான்ச்சஸும் இன்னைக்கு க்ளோஸ்டு. அவன் எப்படி அங்கே போனா? அவனா போகல, பூர்வி கூட்டிட்டு போயிருக்காங்க, அதுவும் கன் பாயிண்ட்ல. சொல்லு ஃப்ரெடி. சார், நீங்க சொன்ன பிரான்ச்லாம் பார்த்துட்டேன், ஆனா எதுவும் கிடைக்கலையே. ப்ளீஸ் சார், எனக்கு என்னமோ அவன் சைக்கோ கில்லர்னு தோணுது சார். இல்லனா வீடியோ எடுத்து இந்த மாதிரி பப்ளிசிட்டியா ஓவரா நெட்ல போடுவாங்களா? ஒன்னு பண்ணு, நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. மிச்ச பிரான்ச்சஸ்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ அடுத்த வேலையை பாரு. வேற இன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு பாரு. ஜிம்மோட ஓனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் பிடிச்சி விசாரி. எல்லா ஜிம்மையும் உடனே செக் பண்ணு போ. ஓகே. என்ன விடுறா? லொகேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த ஒரு போட்டோவும் வீடியோவும் இல்ல சார். ப்ளீஸ் விட்ரு. சார், சார் கிடைச்சிருச்சு. இந்த போட்டோவை பாருங்களேன். பேக்ரவுண்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே நான் போயிருக்கேன் சார். இது கார்ல இருக்கு. காரா? சரி ஃப்ரெடி. சார் சொல்லுங்க சார். காருக்கு உடனே வந்து சேரு. Oh no. பார்த்து ஜாக்கிரதை, மெதுவா.
கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், செத்து போயிட்டாயா? டாக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணு. சார், கதவு ஜன்னல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஆஃப் ஆயிருக்கு சார். அப்படின்னா தீரஜும் கொலகாரனும் ஜிம்முக்குள்ளே எப்படி வந்திருப்பாங்க? சார், என்னோட ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் என்னோட ஃப்ரெண்டும் கூட. அதனால் எப்போ ஒரு சாவி அவன்கிட்டையும் இருக்கும். அவன் நினச்சா எப்போ வேணாலும் இங்கே வந்து ஜிம்மை யூஸ் பண்ணலாம். மேம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த விஷயத்தை ஜீர்ணிக்கிறது கஷ்டம் எனக்கும் தெரியும் மேடம். இந்த கேஸை சால்வ் பண்ண உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது மேடம். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? தீரஜுக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? இல்லை மேம். ஆக்சுவலாக அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லவர் மேம். அவர் யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை. யார் அப்படி இவரை செஞ்சதுனே தெரியல. சரி, தீரஜ் எல்லா சண்டேவும் ஜிம்முக்கு வருவாரா? இல்லை சார். இன்ஃபேக்ட் அவர் என்னதான் பார்க்க வரதா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணாரு. முதல்ல அவர் ஜிம்முக்கு போறேனோ, அப்புறமா என்ன பார்க்க வரேன்னு. சரி, இன்னைக்கு ஜிம்முக்கு வராருன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியாது. சண்டேஸில் மோஸ்ட்லி ஜிம்முக்கு வரமாட்டார். அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் கில்லர் வந்திருக்கான். ஆமாம் சார், ஜிம் க்ளோஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்கான் சார். பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அடுத்த மாசம் எங்க 2 பேரோட கல்யாணம். இப்போ எல்லாம் போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு சீக்கிரமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே, இவங்களை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ப்ளீஸ் நீங்களும் போங்க. இவனை கொண்டு இருப்பாங்கன்னு என்னால் இப்போ கூட யோசிக்க முடியல. இவன் ரொம்ப நல்ல பையன். எல்லாருக்குமே இவனை பிடிக்கும் சார். இன்ஃபேக்ட் எல்லாருமே இவனுக்காக தான் ஜிம்முக்கே வராங்க. இந்த ஆள் இவ்வளோ நல்லவன், எல்லாருக்கும் இவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆளை எதுக்காக போட்டு தள்ளணும்? சார், கொலைகாரனுக்கு தெரியும் தீரஜ் ரொம்ப பாப்புலர்னு. அதான் இவனோட லைவ் வீடியோவை ஃபாலோகிராமில் போட்டிருக்கான், எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக. எது லைவா? ஒரு நிமிஷம். இந்த நீங்கள் சொல்கிற சேனல்ன்றது புது சேனலா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களா? சார், ஃபாலோகிராம் ஒன்றும் சேனல் இல்லை, அது ஒரு சோஷியல் நெட்வொர்க் சைட்டு. இதில் பப்ளிக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. இது எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனால் இது எப்படி எல்லாராலையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது? நம்ம யாருக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோமோ அவங்களால தான் மட்டும்தானே அதை பார்க்க முடியும். இல்லை சார், நம்ம யாருக்கும் எதையும் அனுப்ப மாட்டோம். இருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது என்னோட ஃபாலோகிராம் அக்கௌண்ட்டு. ஃபோனை ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணுறேன். சார், இது என்னோட பிக்சர்ஸ் அப்புறம் வீடியோஸ். சார், என்னோட பிக்சரை பாருங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு. இதுக்கு கீழே கமெண்ட்ஸும் இருக்கு. இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இதில் சில பேரை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க என்னை ஃபாலோ பண்ண முடியும், என்னோட பிக்சர்ஸ் வீடியோஸை பார்க்க முடியும். இதில் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. இதெல்லாம் பண்ண மேடம்க்கு டைம் கிடைக்குதா? சார், இதெல்லாம் பண்ண டைம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே பாருங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டேனா, இப்போ இதை போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சது, அவ்வளோதான். பூர்வி,
அபிஜித் சாரோட இந்த போட்டோவை எல்லாராலையும் உடனே பாத்திர முடியுமா? முடியும் சார். ஆனா சில அக்கவுண்ட்ஸ் பிரைவேட்டா இருக்கும், அதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. சிலது ஓப்பனா இருக்கும், அதை எல்லாரும் பார்க்கலாம். சார் இதுல நம்ம வீடியோஸையும் அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லைவ் வீடியோஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கு. அந்த இடத்துல நாம லைவா என்ன பண்றோன்றத அப்லோட் பண்ண முடியும். ஒரு விஷயம் இப்போ தெளிவா தெரியுது. கொலைகார இந்த மர்டரை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கான். எங்க இருக்கான் இவன்? கால் பண்ணி பார்க்கலாம். குணால், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. குணாலா தான் இருக்கும். லைவா? நான் இவனுக்காக பைத்தியம் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா ஃபாலோகிராம்ல ஜாலியா லைவ்ல இருக்கான். நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? உனக்கு என்னதான் வேணும்? குணால், உனக்கு என்கிட்ட என்னதான் வேணும்? என்ன நடக்குது? குணால், நீ எங்க இருக்க? என்ன தயவு செஞ்சு கொன்னுடாத ப்ளீஸ். என்ன கொன்னுடாத ப்ளீஸ். அட இல்ல உன்னை கொன்னுட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை கொன்னுட மாட்டேன். எனக்கு என்ன பைத்தியம் நினைச்சியா? இப்போதான் விளையாட்டே ஆரம்பமாயிருக்கு. ஹீரோ இந்த வீடியோ எவ்வளோ வைரல் ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டாமா? லைவ்ல எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்க வேண்டாம்? உனக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை? அட பாரு உன்னை பார்க்கறதுக்கு வியூஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்க பாரு, இது எவ்வளவு ஹாப்பியான விஷயம். உன் முகத்துல ஏன் இவ்வளவு சோகம் தெரியுது? ப்ளீஸ் என்ன சுற்றாத. அட நீ ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிற? நீ பாப்புலர் ஆகணும்னு ஆசைப்பட்டல. இன்டர்நெட்டோட ஸ்டார், உன் வீடியோ வைரல் ஆகணும்னு ஆசைப்பட்டல. ஃபேம், நேம், ஃபேமஸ் ஆகணும், இன்டர்நெட்டோட ஸ்டார் ஆகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? வேண்டாம். யாராவது காப்பாத்துங்க. யாராவது கதவு திறங்க ப்ளீஸ். யாராவது கதவு திறங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. கதவு திறங்க ப்ளீஸ். யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். வேண்டாம் அப்படி பண்ணாத ப்ளீஸ். காப்பாத்துங்க சார், தீரஜுக்கு நடந்த மாதிரியே இவனுக்கு நடக்குது சார். 2 கேஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குமா? உங்களுக்கு தீரஜ்னு யாரையாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு எந்த தீரஜும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், என் புருஷனை காப்பாத்துங்க. சரி, முதல்ல உங்க ஹஸ்பண்டோட கடைசியா எப்போ பேசுனீங்கன்னு சொல்லுங்க மேடம். அழாதீங்க சார். 1 ஹவருக்கு முன்னாடி அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினாரு. கால் பண்ணப்போ வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் வரல சார். அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அவர் ஆபீஸ் எங்க இருக்கு? அந்தேரியில. சார், அவரோட மொபைல் லாஸ்ட் லொகேஷன் ஜுகு. 1 ஹவருக்கு முன்னாடி. இப்போ அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். வீடியோவில் ஸ்டீம் ரூம் தெரியுது. இந்த ஸ்டீம் ரூம் ஏதோ ஜிம்மோட தான் இருக்கும், இல்லைனா ஸ்பாவோட தான் இருக்கும். இல்ல சார், இது வரைக்கும் ஒரு ஜிம் பக்கமே போனது இல்ல. கண்டிப்பா இவரை கிட்னாப் தான் பண்ணிருக்கணும். ஃபோன் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆன அந்த ஏரியாவை சுத்தி எத்தனை ஸ்பா, எத்தனை ஜிம் இருக்குன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்கம்மா சீக்கிரம். சீக்கிரம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா வீடியோவை எப்படி சார் அப்லோட் பண்றாங்க? சார், சிம் கார்டை ஃபோன்ல இருந்து எடுத்துட்டு வைஃபை மோட்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயே ஆகணும் பூர்வி. சார், குணாலோட கடைசி லொகேஷன் பாவ் ஜிம் இருக்கு. அதுல ஒரு ஸ்பால ஃப்ரீ வைஃபை ஹாட்ஸ்பாட் கிடைக்குது சார். நிச்சயமா அவன் அங்கேதான் போயிருக்கணும். தயா, நீயும் பங்கச்சும் அந்த இடத்துக்கு போங்க. நானும் இவ்வளவு வேற இடத்துக்கு போறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. கேர்ஃபுல்.
ஏய், ஏய். சார் என்ன இது சார்? இந்த கிளர் அடுத்து 2 பேரை போட்டான் தயா. நம்மளால அவனை பிடிக்கவும் முடியல இது வரைக்கும். தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான், அவனை தூக்கி ஆகணும். அந்த கொலைகாரனை விடவே கூடாது. அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அவனை விட்டுறவே கூடாது. இவங்க 2 பேருக்குள்ள எந்த கனெக்ஷனுமே இல்லையே தயா. 2 பேரும் ஒன்னா படிக்கல, 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்றோம். இல்லைன்னா எதுக்கு இவங்க 2 பேரையும் கொல்ல போறாங்க? இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது நமக்கு தான் தெரியல. அந்த லைவ் வீடியோவை தைரியமா ஷூட் பண்ணி அந்த கொலைகாரனே போஸ்டிங்கும் பண்ணி சார் இன்னொரு வீடியோ சார். அப்படின்னு இன்னொரு கொலையா? இல்ல சார், இது கொலை இல்ல, வேற ஏதோ. இங்க பாருங்களேன். சார் இந்த வீடியோவை குணால் அவனோட அக்கவுண்ட்ல போன மாசம் போட்டிருக்கான். இது ரொம்ப ஃபேமஸா வேற போயிருக்கு. அப்படியா? சரி, வீடியோவுக்கும் சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார் கனெக்ஷன். ஏன்னா இதே மாதிரி ஒரு வீடியோவை தீரஜும் போஸ்ட் பண்ணிருக்கான். வெல்கம் டு அவர் நியூஸ் தீரஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ஐ எம் ஸோ கிளாட். சமீப காலத்தில் வைரலான உங்கள் வீடியோவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார், ஒரு நாள் நான் ரோட்டில் நடந்துட்டு இருந்தேன். அங்கே அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அங்கே ஒருத்தர் பயங்கரமாக அடிபட்டு மயக்க நிலையில் இருந்தார். அதை நான் வீடியோ எடுத்து போட்டேன். தூங்கிட்டு இருக்க நம்ம கவர்மெண்ட்டு முடிச்சுக்கிட்டோன்னு. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, குணாலோட இன்டர்வியூவும் இதே சேனல்ல இதே ரிப்போர்ட்டர் தான் எடுத்திருக்காரு. அப்படியா? நான் அங்கே நடந்ததை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு தெரியணும்ல. இந்த இன்டர்வியூ பாதி தானமா இருக்கு? ஆமா சார், குணாலோட இன்டர்வியூவும் பாதி தான் இருக்கு. பாதி தான் போஸ்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப முழு இன்டர்வியூ பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? நாங்க சிஐடிஸ் மிஸ்டர் ஆலோக்கை பார்க்கணும். ஹலோ. சொல்லுங்க. நான் சேகர், எடிட்டர் சீஃபாக இருக்கேன். நாங்க அலுக்க பார்க்கணும், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி, ஓகே. நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமே. முடியாது. ஓகே, எக்ஸ்கியூசஸ். தனிமரம் தோப்பாகாது. இந்த போரில் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தேவை. இந்த போரில் பங்கெடுக்க எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? கரப்ஷனுக்கு எதிரான இந்த தேசத்தை மாற்றுறதுக்கு தொடர்ந்து பாருங்க ஆன் நியூஸ். இன்று இனிதே நிறைவடைகிறது. குட் நைட் அண்ட் பி கேர்ஃபுல். ஹலோ, உன்னை பார்க்க சிஐடி வந்திருக்காங்க. இதுக்கு ஓ, ஓப்பனாக என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் வா. சொல்லுங்க. இங்க பாருங்க சார், 1 மினிட். நீங்க இந்த 2 போட்டோவையும் பாருங்க. இவங்க 2 பேரும் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அலோக் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது கொலை கேஸ். இருங்க, செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஞாபகம் வந்துடுச்சு. இவங்க 2 பேரும் அந்த லைவ் வீடியோ போட்ட அந்த ஆசாமிங்க தானே? ஆமா, இவங்களை நீங்க இன்டர்வியூவும் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மர்டரை பற்றி என்னால் என்ன சொல்ல முடியும்? அந்த இன்டர்வியூட ஃபுல் ஃபுட்டேஜ் நாங்கள் பார்த்தாகணும். வெல்கம் டு ஆன் நியூஸ்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ஐ எம் ஸோ கிளாட். மிஸ்டர் தீரஜ், உங்களை இங்கே எதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். சரி, ரொம்பவே வைரலான அந்த வீடியோவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார், விஷயம் என்னன்னா, நான் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருந்ததை நான் பார்த்தேன். அங்கே ஒருத்தர் பயங்கரமாக அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார். அதை நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா தூங்கிட்டு இருக்க நம்ம கவர்மெண்ட் கொஞ்சமாவது முடிச்சுக்கணும்ல. அதோட போலீஸ் அவங்களும் அவங்களோட வேலையை சரியாக செய்யறதே இல்லை. போலீஸ் நினச்சிருந்தா அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்திருக்க முடியும். ஏன்னா டிரைவர் போதையில் இருந்திருக்காரு. அந்த போலீஸ் தான் வேலையை சரியாக செய்யலை. ஓகே, நீங்கள் செஞ்சீங்களா? கண்டிப்பா நான் செஞ்சேன். அதை வீடியோ எடுத்தேன், வைரல் ஆக்கினேன். ஜனங்களுக்கு சிஸ்டம்ல எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு தெரியும்ல. இதை பாருங்க தீரஜ், நீங்கள் நல்ல வேலை செஞ்சதா உங்களுக்கு வேணா தோணலாம். ஆனால் எனக்கு அப்படி தோணலையே, பப்ளிக்குக்கும் அப்படி தோணாது. இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கான கேள்வி என்னன்னா ரொம்ப சிம்பிள். தீரஜ் செஞ்சது சரியா தவறாங்கிறத நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வந்திருக்காங்க. ஹலோ, நான் வினோத். ஹலோ மிஸ்டர் வினோத், நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க. தீரஜ், நீங்க போலீஸ், கவர்மெண்ட் அப்புறம் ஆம்புலன்ஸை பற்றிலாம் குறை சொல்றீங்களா? ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவங்களை காப்பாற்ற நீ என்ன பண்ண? ஆம்புலன்ஸ் வரலனா என்ன, நீ அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா நீ அதை பண்ணல. நீ வீடியோ எடுத்துட்டு இருந்த, ஃபன் பண்ணிட்டு இருந்த. ஒரு அப்பாவி உயிரை விராணி அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா. என்ன பேசுறீங்க? நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இதால யார் உயிராது காப்பாற்றப்படுதா? அவரு சரியா தானே சொல்றாரு. இதை பாருங்க, இந்த வீடியோவால உங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணா கிடைக்கலாம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் ஏறலாம். ஆனா யாரோட உயிராவது காப்பாற்றப்பட்டதா? அட்லீஸ்ட் யாரோட உயிரையாவது காப்பாற்றவாவது நீங்க முயற்சி பண்ணீங்களா? இங்க பாருங்க சார், என்னை பொறுத்தவரை நான் பண்ணது கரெக்ட். நான் பப்ளிக்கை இந்த வீடியோ மூலமா வார்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாமே, சும்மா கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்திருக்க வேண்டாமே. தொடர்ந்து பேசுவோம் இதை பத்தி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ON நியூஸ். அது சரி, குணாலோட இன்டர்வியூவை காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் குணால். மிஸ்டர் குணால், வெல்கம் டு ON நியூஸ். சரி, இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக இருக்கிற உங்களோட அந்த வீடியோ இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பப்ளிக் எதை பார்க்க விரும்புகிறாங்களோ அந்த வீடியோ தான் வைரல் ஆகும். நானும் அதை தான் பண்ணேன். ரோட்டில் நடக்கிற பிரச்சனை, ரோட்டுக்கு நடுவில் ரொம்ப பெரிய குழி, அதே நேரத்தில் பைக்கில் ஸ்பீடாக வந்திருக்காரு. அதில் மோதி ரொம்ப பெரிய ஆக்சிடென்டே அங்கே நடந்துருச்சு. அவருக்கு அங்கே பயங்கரமாக காயமும் பட்டு இருந்துச்சு. நான் இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கூட கால் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆம்புலன்ஸ் டைமுக்கு வரல. அப்புறம் அதை நான் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன். அப்போ தானே உலகம் இதை பார்த்து இதுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும். சார், உங்கள் பேரை சொல்லுங்க. ராகுல். சரி ராகுல், உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். குணால் சார் ஒரு வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதால உங்களோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அங்கே நீங்கள் வேற எதுவும் செஞ்சிருக்க வேண்டாமா? நீங்கள் ரொம்ப சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க மிஸ்டர் ராகுல். இங்கே பாருங்க ராகுல் சார், நான் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். நான் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணேன். அவங்க வர வரைக்கும் நான் அந்த இடத்துலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. அவரோட சாவை நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக்கியிருக்கீங்க, மறந்துடாதீங்க. வெண்ணை விதைச்சவன் வெண்ணையத்தான் அறுத்தாகணும். வியூவர் சொன்னது சரிதான். பப்ளிக்கில் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஆசையில் நாமெல்லாம் மனிதாபிமானத்தை இழந்துக்கிட்டே வரோம். அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் தான் மிஸ்டர் குணால். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், திரும்பவும் சந்திக்கலாம். சார், இந்த வாய்ஸ் 2 வீடியோலையும் காலர் ஒருத்தர் தான். ஆனால் பேர் மட்டும் தீரஜோட வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. தீரஜ், நீங்க போலீஸ், ஆம்புலன்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் பண்ண தப்பை பத்தி பேசுற. ஆக்சிடென்ட்ல காயப்பட்டவங்களை காப்பாத்த நீ என்ன பண்ணிருந்த? சேம். இந்த ஆளோட டீடைல்ஸ் எங்க ரெக்கார்ட்ஸ்ல இவரு நம்பர் இருக்கும். குட். இந்த ஆளோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா கொஞ்சம்? சார், கொலைகாரன் இந்த வீடியோஸை பார்த்து இவங்க மேல கோவப்படுறான். அதனால தான் இவங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணி அந்த மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு இருக்கான். ஆனா சார், இந்த வீடியோ வைரல் ஆச்சு. இதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. கொலைகாரன் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ட் இந்த நம்பர் இதை பத்தியும் இது வரைக்கும் எதுவுமே தெரிய வரல.
அட இது அதே நம்பர் தான் கால் வருது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் அபிஜித் பேசுறேன். நல்லா தெரியுது. நீங்க எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ என் கையில மாட்டினா 2ஆ பிரிச்சிருவோன்னு உனக்கே தெரியும். என்ன சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த சொசைட்டில இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இங்க யாரெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அவங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு என்ன வடவீசி தேடிட்டு இருக்கீங்க. என்ன கண்டுபிடிக்க ஆசைப்படுறீங்க, கைது செய்ய ஆசைப்படுறீங்க. சார், தட்ஸ் நாட் ரைட். அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்னோட போனை ட்ராக் பண்ண ட்ரை பண்றீங்க இல்லையா? வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. உனக்கு என்னடா அவ்வளோ திமிரா? இல்ல சார், திமிர் இல்ல, கான்ஃபிடன்ஸ். நான் எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்குங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு நிறையவே இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? அடா ஆமால, நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கல்ல? சரி, ஓகே, நான் இப்ப ஃபாலோகிராம்ல இருந்து உங்களுக்கு இப்ப வேற ஒரு அக்கவுண்ட் அனுப்பி வைக்கிறேன். அதை பாருங்க. ஒரு புது வீடியோ ஃப்ரெஷ்ஷா இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ்ல வரப்போகுது. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. ஜஸ்ட் என்ஜாய். ஹலோ ஹலோ, பூர்வி, இது அப்படியே செக் பண்ணிக்கோ. சார், சேரை ஜூம் பண்ணு. பிபிடி பிபிடி காலேஜ். ஆனா ஆளை காணுமே தயா. எல்லாம் எம்டியா இருக்கு. வீடியோல இந்த காலேஜ் பேர் தானே வந்துச்சு. அட கடவுளே, இங்க பாரு. தோத்துட்டாங்க. சிஐடி டீம் தோத்துட்டாங்க. சிஐடி டீம் தோத்துருச்சு, என்னோட டீம் ஜெயிச்சிருச்சு. அட, இதுதான் நம்ம நாட்டோட நிலைமையே. கிரைம் ரேட் எங்க போயிட்டு இருக்கு? அது ஸ்கைய தொடுது. போலீஸ் சிஐடியால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களா யூஸ்லெஸ் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க ப்ரோ, நான் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு பதிலாக என்ன தேடிட்டு இருக்கீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. சிஐடி டீம் தோத்துட்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேன். என்னாச்சு, ஏன் சிரிக்கிற? மச்சான், கொஞ்சம் இங்க பாரு. இது என்னன்னு தெரியுதா? எல்லாரும் கொஞ்சம் ஆபீஸ் விட்டு வெளியில போங்கம்மா, அப்படியே ப்ளீஸ் ப்ளீஸ். கில்லர் இந்த பில்டிங் குள்ள தான் இருக்கான். ஆனா என்னாச்சு? அது எப்படிங்க? பில்டிங்கோட 4 பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கே. இவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் எப்படி ஒருத்தரால உள்ள வர முடியும்? உங்கள ஒருத்தர் தான் கொலைகாரணும்னு தோணுது. சரி, ஏன் அப்படி சொல்றீங்க? மேம், நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருக்கு. எங்களால எதுவும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப நேரம் இல்ல. வாழ்வா சாவான் போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த கொலைகாரன் எங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கான். அதுல உங்க நியூஸ் சேனல் லோகோ தெரியுது. இங்க பாரு. ஏதாவது அபேண்டன் ரூம் இருக்கா இங்க? ரூமா? அட ஆமா, அது கமர்ஷியல் ஸ்டுடியோ, ரூம் நம்பர் 6. அந்த சின்ன ரூமா? ஆமா, நேரா போய் ரைட்ல. நீங்களே வேணாம், எல்லாரும் இங்கே இருங்க. எல்லாரும் இங்கே இருங்க, யாரும் வராதீங்க. தள்ளி போங்க போங்க. பாத்து பாத்து, ஜாக்கிரதை. சேர் போடுப்பா. சரிங்க. ஓகே, பாத்து. ஏய், என்னப்பாச்சு? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? லைட் என்னாச்சு? கதவை மூடுங்க, யாரும் இங்கிருந்து வெளியில போக கூடாது.
சார் புடி புடி புடி, அவனை விட்டுறாத. ஏன் நில்லு. உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. உனக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே? ஏய் பங்கஜ், என்ன ஆச்சு? லைட் போடு. கரண்ட் இருக்கா இல்லையா? எங்க இருக்கீங்க? சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணல? அப்ப எதுக்கு ஓடுற? சார் அங்க யாரும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க சார். என் கையை பாருங்க, இதை பாருங்க சார். என்ன கொலை பண்ண யாரும் ட்ரை பண்றாங்க, அதனால தான் சார். என்ன? இதுக்கு காரணம் நீதானே? இவங்க எல்லாரையும் நீதான் கொன்னல? அவங்களோட எல்லா வீடியோவும் அவங்க அக்கவுண்ட்லயே போஸ்ட் பண்ணிருக்க. சாருக்கு தான் லைவ் வீடியோனா உயிராச்சு. இன்னைக்கு இந்த உலகமே உன்னை லைவா பார்க்க போகுதுடா. சொல்றா, ஏன்டா இதெல்லாம் பண்ண? Because they deserve this. அவங்களுக்கு மனிதாபிமானமே இல்ல, தன்னோட லாபத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும், அவ்வளவுதான். ஒரு உயிர் துடிக்கிறத பார்த்து அவங்க ரசிக்கிறாங்கல்ல, அவங்க சாவு பிசினஸ் ஆகுறாங்க. அவங்க சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆக பாக்குறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு உயிர் வாழ எந்த அதிகாரமும் இல்ல. உயிர் வாழவே தகுதி இல்லாதவங்க. நான் தீரஜ கொன்னேன், குணாலையும் நான் தான் கொன்னேன். நீ சொல்ற விஷயம் தப்பு இல்ல, ஆனா அதுக்காக போன பாதை தப்புடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? சொல்றது அவங்களுக்கு தெரியணும்ல. சாவோட விளிம்புல ஒருத்தர் நிற்கும் போது எதிரில் இருக்கிற உதவு வாங்குற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அதை அவங்க ஒளிபரப்பணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. அவங்களுக்கும் தெரியணும்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணா எப்படி இருக்கும்னு. சார், எனக்கும் 15 வயசுல ஒரு பொண்ணு இருந்தா. ரோடு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு அடிபட்டுருச்சு. ஹெல்ப் கேட்டு அவ கத்தி கதறி இருக்கா. ஆனா ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வரல. ஆனா வேடிக்கை பார்த்த எல்லாரும் வீடியோ எடுத்திருக்கானுங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்றதுக்கு. அவளை காப்பாத்தி இருக்கலாம் சார். இது அவளுக்கு சாகுற வயசு இல்ல. என் பொண்ணை காப்பாத்தி இருக்கலாம். யாரெல்லாம் வீடியோல அப்லோட் பண்ணாங்களோ அவங்க கூட காப்பாற்றப்பட்டிருக்கலாம் சார். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே வெறும் சோஷியல் மீடியா மட்டும்தான், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஷேகர், உங்களுக்கு நடந்தது பெரிய அநியாயம், நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நாங்களும் நினைச்சிருந்தா உன்னை இங்க சுற்றுப்போம். எல்லா குற்றத்துக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் சட்டத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அவங்கள கொன்னதுக்காக உன்னோட பொண்ணு என்ன திரும்பி உயிரோட வரப்போறா? இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்த அந்த ஆளுங்களாவது திரும்ப வருவாங்களா? உன்னாலையும் திரும்ப வர முடியாது. 2 பேரை போட்டு தள்ளியிருக்க. மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய கம்பிக்கு பின்னாடி வாழ்ந்துக்கடா.